வியாழக்கிழமை புதுமை 29ஆம் புதுமை. ஒரு முகமதிய அரசன் தேவநற்கருணையில் இயேசுநாதரை கண்டு மனம் திரும்பின புதுமை. கர்த்தர் பிறந்த 1130ஆம் வருடத்தில் முர்ச்சியா என்னும் தேசத்தில் அபுலேத்து செய்யுகத என்னும் முகமதிய அரசன் ஆட்சி செய்யும் போது சத்திய வேதத்தை போதிக்கிற பெரேஸ் அருளப்பர் என்னும் குரு சேவகர் கையில் அகப்படவே அவரை அவன் முன் கொண்டு போய் விட்டார்கள். அரசன் குருவை பார்த்து, உன்னுடைய தொழில் என்ன என்று கேட்டதற்கு, மெய்யான சர்வேசனுடைய வேதத்தின் குருப்பட்டம் எனக்கு இருக்கிறபடியால் அரசர்களுடைய பழத்தை பார்க்க எனக்கு அதிக பழம் இருக்கிறது. அது எப்படி என்றால், நான் திருப்பலி செய்கிற போது அப்பத்தின் பேரில் சில வார்த்தைகளை சொன்னவுடனே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த இயேசுநாதர் திரு ஆத்தும சரீரத்தோடும் தேவ சுபாவத்தோடும் அந்த அப்பத்தின் குணங்களுக்குள்ளே எழுந்தருளி இருப்பார். திராட்சைப்பழ ரசத்தின் பேரில் நான் சில வார்த்தைகளை சொன்ன உடனே அது ஆண்டவருடைய திரு ரத்தமாகும் என்றார். அரசன் இவர் சொல்வது உண்மை அல்லவென்று நினைத்து, நீ சொன்னபடி உன்னிடத்தில் உண்டான பழத்தை நான் பார்க்கத்தக்கதாக நீ இப்போது திருப்பலி செய் என்றார். குருவானவர் பூசைக்கு வேண்டிய ஆயத்த பாத்திரங்கள் இங்கே இல்லாததினால் நான் திருப்பலி செய்ய முடியாது என்றார். அரசன் இந்த வார்த்தையை கேட்டு அந்த குருவானவர் இருந்த ஊருக்கு ஆள் அனுப்பி திருப்பலி ஆயத்த பாத்திரங்களை கொண்டு வரச் சொன்னார். அப்படியே திருப்பலி ஆயத்தம் வந்த பின் அரசன் இருக்கும் அரண்மனைக்குள்ளே பீடம் அமைத்து புனித சிலுவை மகிமை திருநாளன்று பூசை செய்வதற்கு அந்த குருவானவர் பூசை உடைகளை மேலே தரித்துக் கொள்ளுகிற போது பீடத்தின் மேல் சிலுவை இல்லை என்று கண்டு என்ன செய்வதென்று தத்தளிக்கிற போது அரசன் என்ன வேண்டியிருக்கிறது என்று கேட்டார். அவர், சிலுவை இல்லாமல் எப்படி பூசை செய்வது என்றார். அச்சமயத்தில் அவர்கள் இருந்த கூடத்தின் வழியாக 2 சம்மனசுகள் ஒரு நல்ல சிலுவையை கொண்டு வந்து குருவின் கையில் கொடுத்து, இந்த சிலுவையில் இயேசுநாதர் மரணமடைந்த திருச்சிலுவையின் ஒரு துண்டு இருக்கிறதென்று சொன்னார்கள். இதையெல்லாம் அரசன் ஆச்சரியத்தோடு கண்டார். பின் குருவானவர் மகா சந்தோஷத்தோடு பூசை துவக்கினார். நடுப்பூசையில் அப்பத்தின் பேரில் வசீகர வார்த்தைகளை சொல்லி எழுந்திரளச் செய்யும் போது குருவின் கையில் மகா சௌந்தரியமுள்ள ஒரு குழந்தையை சுற்றி பிரகாசமுள்ள சுடர் வீசுவதை அரசன் மகா ஆச்சரியத்தோடு கண்டான். அப்போது பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தினால் அவன் இந்த குருவானவர் சொல்லுகிற வேதம் மெய்யான வேதம் என்று நிச்சயித்து, கடைசியில் அவனும் அவனோடு சேர்ந்தவர்களும் வேதத்தை அறிந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிறகு அந்த அரசன் 82 வயது வரை புண்ணிய வழியில் நடந்து கடைசியாய் புனித சிலுவை மகிமை திருநாள் அன்றே நல்ல ஆயத்தத்தோடு மரணமடைந்தான். கிறிஸ்தவர்களே, குருப்பட்டமுள்ளவர்களுக்கு இப்போது சொன்னபடி ஆண்டவர் கட்டளையிட்ட அத்தனை பலன்களும் இருக்கிறதினால் குருக்களை நீங்கள் தக்க வகையோடு மரியாதை செய்ய வேண்டும். திருப்பலியில் சமணசுகளுக்கு சந்தோஷமும் திருச்சபைக்கு ஞான உறுதியும், உயிரோடு இருப்பவர்களுக்கு சுகமும், குருக்களுக்கு நன்மையும், பசாசுகளுக்கு நடுக்கமும் வரும். இதனாலே இப்படிப்பட்ட பூசையை கட்டளையிட்ட இயேசுநாதருக்கு முழு இருதயத்துடன் தோத்திரம் செய்து வர வேண்டும். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.